ஹாய் காய்ஸ் அண்ட் ஆர்மி இன்றைக்கி நான் பார்க்க போகிறது சுகா மினி சீரிஸோட நெக்ஸ்ட் பாட்டு தாங்க. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடி ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, சுகா ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பியிருப்பான். உங்களுக்கு ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணி அழுதுருப்பீங்க. அவன் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். வயான் வயான் சொல்லு சுஜா, என்னடி இது? என்னன்னா, உங்ககிட்ட நான் என்னடி கேட்டேன்? என்ன கேட்டேன்? குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டேன். ஆமா, இந்தா. நீ கையில என்னடி வச்சிருக்கிற? ஓ மை காட், சாரிடி. குக் பண்ணிட்டு இருந்தேனா, ஆயில் அப்படியே கையில் எடுத்துட்டு வந்துட்டேன். இதை குடிச்சிட்டு நான் எப்படி பாத்ரூமுக்கும் பெட்ரூமுக்கும் அலைய வேண்டியதானா? சாரி சுஜா, சாரி. அது இருக்கட்டும், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறான். என்ன பிரச்சனை? என்னாச்சு? நேற்று தானே ஃபோன் பேசினேன், அப்புறம் ஏன் இப்படி இருக்க? போயிட்டு 4 days தானே ஆச்சு, இன்னொரு 2 daysல வந்துடுவார்ல? இல்லை சுஜா. என்ன இல்லையா? ஏன்? இன்னும் 15 to 20 days கிட்டனாச்சு ஆகுமா? ஓ, அதான் மேடம் பித்து பிடிச்ச மாதிரி திரியிறீங்களா? உனக்கு என்ன சுஜா, நீ பார்க்குற அப்படி தான் இருக்கும் உனக்கு. அதில் இருந்து பாரு, எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அவரை பேசாமல் விட்டுட்டு போயிட்டாரு. என்னால் இருக்கவே முடியல. பேசாமல் அவர்கிட்டே போயிடலாமான்னு தோணுது. அடேங்கப்பா, உனக்கு காதல் முத்தி பெருக்கெடுத்து காட்டாரா ஓடுது. கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கிறியா? என்ன நக்கலா உனக்கு? என்ன வயன், அவங்களுக்கு முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். நீ இதெல்லாம் தெரிஞ்சவ தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே இருக்கணும். இருக்க முடியுது தான், ஆனாலும் நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. அவர் என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கு. சடனாக பார்த்தா காணாமல் போயிடுறாரு. நான் என்ன பண்ணட்டும், நீயே சொல்லு. ஃபோன் மட்டும் தான் பேசுகிறாரு. அதுவும் போயிட்டு 4 நாள் கழிச்சு நேற்று தான் கால் பண்ணார். அதுவும் ரொம்பலாம் இல்லை, 3 minutes மட்டும்தான். என்னமோ மாறி இருக்கு சுஜா, ஒரு வேலையும் புரிய மாட்டேங்குது. செம்ம வேற வந்துருச்சு, நோட்ஸ் கூட என்னால் எடுக்க முடியல. இவ்வளவு படுத்துமாடி இந்த காதல்ங்கிறது அப்படிங்கிறிய? சுஜா உங்களை பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஏய், என்ன சிரிச்சிட்டு இருக்கா? நான் பேசாம உளறிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? அதைத்தான் எனக்கும் தெரியல. நல்லா யோசிச்சு பாரு. கிளாஸ் டாப்பரு, காலேஜோட டாப்பர், காலேஜோட டாப்பர்னு எல்லா மேமுக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். டைமிங்லாம் அப்படி பர்ஃபெக்டாக இருப்பேன், பங்க்சுவாலிட்டியாக இருப்பேன். எல்லாத்துலேயுமே நாலேஜை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். மியூசிக்கு, ஸ்போர்ட்ஸு, அது இது, டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு இன்டெலிஜென்ட் மாதிரி இருந்தவன். இப்போ என் முன்னாடி உட்காந்து நீ புலம்புறதை கேட்கையில வேற லெவலில் இருக்கு எனக்கு. சுஜா, என்னடி இந்த காதல் இதுவும் பண்ணும் தான் போல இருக்கு. நல்லா சொல்கிற, போ, நான் காலேஜ் போகிறேன். ஆமாம் சுஜா, எங்கே தேஜு? அதையே மறந்துட்டியா என்ன? ஏன், என்னாச்சு? அவள் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரேன்னு சொன்னான். நீ முன்னாடி போ, நானும் தேஜு பின்னாடி வரோம். மெடிக்கல் ஷாப்பா? எதுக்கு? எதுக்கா? ஒயன் இருக்கலாம், ஆனால் இப்படியெல்லாம் இருக்காத. ஏண்டி, எதுக்கா மெடிக்கல் ஷாப் போயிருக்கா? நீ தானே சொன்ன நேற்று பேக் பெயினாக இருக்குடி, டேப்லெட் வேணும்னு சொல்லி. அதுக்கு தானே காலையில் அவளை அனுப்பி வச்ச. ஆமாம்ல, சாரிடி. அப்படியே கொஞ்சம் பேண்டேடும் வாங்கிட்டு வர சொல்லிடு. பேண்டடெல்லாம் இல்லை, உனக்கு தான். இனி மென்டல் ஹெல்த் இஷ்யூக்கு தான் டேப்லெட் அவளை வாங்கிட்டு வர சொல்லணும். சுஜா, விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை ஒரு கிக் கொடுத்துட்டு பக்கத்தில் இருந்து பேக் எடுத்துகிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அக்கடான்னு ஒரு மாதிரி நடந்து போயிட்டுருக்குறீங்க, சுற்றி முற்றி பார்க்காம அப்படி தலையை கீழே தொங்க போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக காலேஜுக்கும் போயிட்டீங்க. இப்போ ஆஃப்டர் தட் நீங்கள் தேஜு சுஜா முன்னாடி டெஸ்கில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு கிளாஸ் போய்கிட்டுருக்கு. மேம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் விருப்பமே இல்லாமல் அந்த நோட்ஸை காப்பி பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் லிசன் பண்ணாமல் ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணிகிட்ருக்குறீங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் தான், எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் மிஸ் ஒயனை பார்க்க அவங்க ரிலேட்டிவ் வந்திருக்காங்க. வயன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க. தேஜு சுஜா உங்களை பார்க்குறாங்க. யூ மே கோ. உன்னை பார்க்க ரிலேட்டிவ் வந்திருக்காங்களா? என்ன பார்க்க ரிலேட்டிவா?
யாருடி? ஏய் ஒயான், உன்னை பார்க்க வந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? ஒயான் ஒன்று தான். எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டெஸ்க்லேருந்து மூவ் பண்ணுறீங்க. அந்த பொண்ணு தான் மேம். எஸ். ஒயனுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. வாட்? எஸ் மேம். டிபார்ட்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் கொடுத்தாச்சு. ஒயனை வீட்டுக்கு அனுப்ப சொன்னாங்க. ஒயன், யூ ஹாவ் டு டேக் யுவர் புக்ஸ் அண்ட் பேக். ஓகே மேம். யாருடி? தெரியல. சரி தேஜு, சுஜா, நான் வெளியில் போயிட்டு கால் பண்ணுறேன். ஒயன் எதாக இருந்தாலும் கால் பண்ணிடு. வீட்டுக்கு தானே போகிறேன். நான் ஃபஸ்ட்டு போய் யாருன்னு பார்க்குறேன். பார்த்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே ஒயன் அப்படின்னு சொல்கிறாளுங்க. நீங்களும் உங்கள் புக்ஸு, உங்கள் நோட்ஸு, உங்கள் பேக்கை எடுத்துக்கிட்டு அந்த மேம்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் வரீங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து மூவ் பண்ணி போயிடுது. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுவேன். எங்கே இருக்காங்க? கேட்டுக்கிட்ட இருக்கிறதா சொன்னாங்க. கேட் கிட்டயா? யாரா இருக்கும்? அதுவும் ரிலேட்டிவ்ஸ்னா தெரியலையே. நீங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அப்பா சொல்லுமா, என்ன கிளாஸ் டயத்தில் கால் பண்ணியிருக்கேன்? இன்னைக்கு காலேஜ் போனியா இல்லையா? அப்பா காலேஜில் தான் இருக்கேன். சும்மா ஃப்ரீ ஹவர்ஸ் தான், அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்கிறா. அப்பா வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்களா என்ன? என்னது? இல்லைப்பா, வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்களா? ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? இல்லையம்மா, அப்படி எதுவும் இல்லையே. ஏன் என்னாச்சு? இல்லையா? ஃபங்க்ஷன் வச்சுருந்ததுன்னா ரிலேட்டிவ்ஸில் யாராச்சும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. யாராக இருக்கும்? நம்ம இங்கே படிக்கிறது அவ்வளோவா யாருக்குமே தெரியாதே. வயன், லைனில் இருக்கியா? இல்லைப்பா, சும்மா வீட்டில் ஃபங்க்ஷன் எதுவும் இருக்கா, வீட்டுக்கு வரலாமேன்னு கேட்டேன்ப்பா, அதுக்காக தான். மா, இப்போ எப்படி ஃபங்க்ஷன்? இனிமேல் உன் மேரேஜ் தானே, அதுக்கு நீ தான் இன்னும் ஒத்துக்க மாட்டேங்கிற. நீ ஒத்துக்கிட்டா நாளைக்கே நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் தான். அப்பா எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சுப்பா, நான் கிளாஸ் போகிறேன். உடனே சமாளிச்சிருவியே. பாய்ப்பா, ஈவினிங் கூப்பிட்றேன். சரிம்மா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடுறாரு. யாரா நம்மளை பார்க்க வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அந்த ஒரே ஒரு பர்சன் தான் கேட் கிட்ட. பிகாஸ் உங்களுக்கு கிளாஸ் ஹவர்ஸ்க்குனால வெளியில் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே கிடையாது. அந்த வாட்ச்மேனுக்கும் பக்கத்தில் பேக் சைட் திரும்பி அந்த வாட்ச்மேன்கிட்ட பேசின மாதிரி நின்றுருக்காங்க. நீங்கள் கிட்டே போய்கிட்டே இருக்கீங்க. ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பைஜாம்ஸு, பேக்கி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் போயிட்டு திரும்பி பார்க்குறீங்க, ஃபேஸே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் க்ளோஸாகவே போயிட்டீங்க. போய் ஷோல்டரில் தான் ஹேண்டை வைக்கிறீங்க. அந்த பர்சன் திரும்புகிறாங்க. அடுத்த செகண்ட் நீங்கள் ஹக்கே பண்ணிட்டீங்க. பிகாஸ் அது சுகா தான். அவன் ஐஸ் மட்டுமே போதும் இல்லையா அவங்களுக்கு. அவன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த வாட்ச்மேன் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. சுகா, சுகா எப்போ வந்த நீ? காலேஜ் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். இங்கேருந்து எல்லா கிளாஸ்லையுமே பார்ப்பாங்க. ஹக்கை பிரேக் பண்ணுறியா கொஞ்சம்? சுகா இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ண மாதிரியே அந்த கேட்டை விட்டு வெளியில் ஸ்ட்ரீட்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். நீங்கள் அவன் கார்கிட்ட வச்சு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன், என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஹக்கை பிரேக் பண்ணுறான். அவனை ஹிப்போட டைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு ஹேண்டை அவன் சிக்ஸ்க்கு கொடுத்து அவனை கிட்ட இழுத்து, எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? எப்போ வந்தீங்க சொல்லுங்கள். வயன், வயன் இரு. அவன் சீக்ஸை மாற்றி 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 கிஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அவள் அந்த கம்மி ஸ்மைல் இருக்கும் இல்லையா, ஸோ அப்படி ஸ்மைல் பண்ணுறான். உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு. நீங்கள் உங்கள் கண்ணிலே டேஸ்டே வந்துருச்சு. அவன் சீக்ஸில் செல்லமாக க்யூட்டாக கிட் பண்ணிவிட்டு, போய் சொன்னீங்களா? சொல்லுங்கள், போய் சொன்னீங்களா? எதுக்கு போய் சொன்னீங்க? எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? 15 days to 20 days ஆகும் சொல்லிட்டீங்க அசால்ட்டா. 4 days கூட என்னால் பிரிஞ்சிருக்க முடியல. சொல்லுங்கள், ஏன் போய் சொன்னீங்க? சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து அவங்க நோஸில் எப்படி இருந்துச்சு? தட் வாஸ் ஸோ இரிட்டேட்டிங் டு மீ. இரிட்டேட் ஆனிச்சா? எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்குது தெரியுமா எனக்கு? இப்போ பார்த்தா அப்படி தெரியலையேடி. சிக்ஸை காட்டுங்க. இந்தா நீயும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்கு கொண்டாந்து அவங்க லிப்ஸில் அட்டாச் பண்ண மாதிரி அப்படியே வச்சுருக்கான். நீங்கள் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவன் செட் சீக்ஸில் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு
அவனை பார்க்குறீங்க. உங்க கண்ணில் அவ்வளோ அவ்வளோ ஸ்மைல்ஸாக இருக்குது. அவனை சிரிச்சுக்கிட்டு உங்கள் ஹேரெல்லாம் எடுத்து ஒதுக்கிட்டு உங்கள் பேக்கை வாங்கி அவன் ஷோல்டரில் போட்டுக்கிட்டு போகலாமா? எங்கே கேப்பியா என்ன? ம் அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு அவங்க பேக் சீட்டில் போட்டுட்டு உங்களுக்கு சீட் பெல்ட்டு போட்டு விட்டுட்டு அவன் காரை எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணுறான். நீங்கள் சுகாவே தான் பார்த்துட்ருக்குறீங்க. அவன் ஒரு ஹேண்டில் அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்டில் அவங்கக்கிட்ட நீட்டுறான். நீங்கள் அவன் கூட அந்த ஹேண்டில் இன்டர்லாக் பண்ண மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் எக்ஸாம்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லாவே போகல தெரியுமா? நல்லாவே போகலையா? ஏய், அப்புறம் எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? எக்ஸாம்லாம் நல்லா தான் எழுதியிருக்கேன். எனக்கு டேஸ் தான் நல்லாவே போகல. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லி தான் தெரியணுமா என்ன? அச்சோ, ரொம்ப மிஸ் பண்ணிட்டியோ? போங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்காதீங்க நீங்கள் தயவு செஞ்சு. பிடிக்கலையாடி? பிடிச்சிருக்குதான், ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? 4 டேஸ்க்கு அப்புறம் அன்றைக்கி தான் கால் பண்ணுறீங்க. அப்போவே வர்றதுக்கு 15 to 20 டேஸ் ஆகுண்டிங்கிறீங்க. இப்போ என்னென்னா வந்து எதுக்கு நிற்கிறீங்க? எப்போ வந்தீங்க? இப்போ தான் ஃப்ளைட்டை விட்டு இறங்கின செகண்டில் கார் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக காலேஜ்கிட்ட வந்துட்டேன். அப்போ அந்த ரிலேட்டிவ் ஆஃப் டே பர்மிஷன் வாங்கினதெல்லாம் எல்லாம் என் செட்டப் தான். சுகா, லவ் யூ டி, லவ் யூ, மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் சர்ச்சில் வச்சுக்கிறான். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்டே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான். காரை கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க பேக்கை எடுத்து அவன் ஷோல்டரில் போட்டுக்கிட்டு அவங்கள ஒரு ஹேண்டில் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அவங்கள பார்த்து சின்ன ஸ்மைலோட அவன் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க. அவன் பேக்கை எடுத்து அவங்க கவுச்சில் அப்படியே த்ரோ பண்ணிவிட்டு அவங்கள இழுத்து பிடிச்சி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் ஒரு 3 to 6 minutes அப்படியே தான் அமைதியாக ஹக் பண்ண மாதிரி நிற்கிறான். இன்னும் முடிச்சுட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ லவபிளான ஐஸோடு அவனை பார்த்துட்ருக்குறீங்க. உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து லவ் யூ. இந்த ஹக்கை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நானும் தான் ரொம்ப. அப்படியா? எந்த அளவுக்கு? இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப டைட்டாக கிரிப்பாக பிடிக்கிறீங்க. அவன் அவங்கள அப்படியே கேரி பண்ணுறான். எங்கே? பெட்ரூம்க்கு. சரி, தண்ணி குடிக்கிறீங்களா? குடிச்சிட்டு போகலாமா? ஓகே, அப்போ ஃப்ரிட்ஜுக்கிட்ட போகணும் அப்படிங்கிறீங்க. அவங்கள தூக்கிக்கிட்டே ஃப்ரிட்ஜுக்கிட்ட போகிறான். ஸ்டில் அவங்கள கேரி பண்ணியிருக்கான். நீங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறீங்க. அவங்கள பெட்ரூம்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் பெட்ரூம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ஸ் தானே. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பெட்ரூம் போயிட்டு அவன் அப்படியே உங்களை டர்ன் பண்ணுறான். நீங்கள் அவன் ஹேண்டில் இருந்த மாதிரியே அந்த டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. அவன் கொண்டு போய் பெட்டில் உட்கார வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். நீங்கள் வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி நீங்கள் வாட்டர் குடிச்சிட்டு அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் குடிச்சிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்குறான். நீங்கள் கேப் போட்டு பக்கத்தில் வச்சுட்டு அவன் 2 ஹேண்டையும் அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. ஹோல்ட் பண்ணி ஷூட்டிங்லாம் எப்படி போணுச்சு? ஆல்பம் எப்படி வந்திருக்கு? எப்போ ரிலீஸு? ஒர்க்கெல்லாம் ஈஸியாக இருந்துச்சா? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? நல்லா சாப்பிட்டியா? நல்லா தூங்குனியா? இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஹேண்ட் 2யும் பிடிச்சி அவன் தைஸில் வச்சுக்கிறான். 2யுமே ஹோல்ட் பண்ண மாதிரி. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆல்பம் டேட்டு கூடிய சீக்கிரம் சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டிக்கெட் நான் உனக்கு கொடுத்துருவேண்ணா, நீங்கள் வந்து பார்த்துருவீங்களா? சரி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிட்டேன், தூக்கம் மட்டும் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி நான் ஓகே தான். ஏன் ஒழுங்காக தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்ஸில் கையை வச்சு அப்படியே ரஃப் பண்ணுறீங்க. அவன் அந்த சீக்ஸ் மேலே நீங்கள் கை வச்சுப்பீங்க இல்லையா, அது மேலே அவன் ஒரு ஹேண்டை வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு, மேடம் என்னை தூங்கவே விடலையே, அப்புறம் எப்படி நான் தூங்க முடியும்? என்ன சொல்கிற? கண்ணை மூடுனா நீ எதுக்கே இருக்க மாதிரி இருக்கு. டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணால் எங்கே போகிறேனே தெரியல. அதான் மாற்றி 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 வந்து என்னை நீ தூங்கவே விடலடி. எதுக்கு என்ன தூங்க விடலை? உங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சா? உங்களுக்கும் தான்
அப்போ மேடத்துக்கும் நான் தான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் போல். ம் ஆமாம். ஓயன் ஐஸை க்ளோஸ் பண்ணு. எதுக்கு? சாரி இனிமேல் கேட்க மாட்டேன் எதுக்குன்னு. ம் சொன்னால் செய்யணும், அதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை வந்து லைட்டாக புஷ் பண்ணுறான். நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹேண்டை வச்சு உங்கள் ஃபேஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏய் ஓப்பன் பண்ணக்கூடாது. என்ன பண்ண போகிற சொல்லு, நீ க்ளோஸ் பண்ணு. ஓப்பன் பண்ணவே கூடாது, ஓகேவா? ம் ஓகே டன் அப்படின்னு சொல்கிறீங்க. டன் டன் இப்போ ஓப்பன் பண்ணு. ஹே சுகா எனக்கா? தேஜஸ் சுஜாவுக்கு. அப்போ இன்னும் 2 வாங்கியிருக்கணும், அது என்ன 1 மட்டும்? லூசு பொண்டாட்டி, அதில் என்ன இருக்குது? இதை போய் நான் தேஜஸ் சுஜாக்கிட்ட கொடுக்க முடியுமா என்ன? ரொம்ப அழகாக இருக்குது, போட்டுக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வரேன். நீங்கள் ஹேரெல்லாம் எடுத்து ஒன் சைட் போட்டு ஒரு லைக் பென்டென்ட் தான், லவ்வர்ஸ் கிஸ் பண்ணுற மாதிரி. அது ரொம்ப மைனூட்டாக ஆர்ட் பண்ணியிருக்கு. லைக் மூன் மாதிரி ஒரு பென்டென்ட்டில் லவ்வர்ஸ் 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ மைனூட்டாக ஆர்ட்டாக இருக்குது. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா ரொம்ப ஜில்லிட்டரிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே சின்ன ஸ்மைலோட அவனை பார்த்துட்டு அந்த பென்டென்ட்டை கையில் எடுத்து வச்சுருக்கீங்க. அவங்க ஹேண்டில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பவா பிடிச்சிருக்கு? நீங்கள் கிட்ட போயிட்டு அவன் சீக்ஸில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கிஸ் பண்ணிக்கிட்டே அவங்க மேலே ஓவர் ஆகுறான். நீங்களும் அப்படியே கீழே படுத்துட்டு போகிறீங்க. உங்கள் பெட்டில் அப்படியே லைட் ஆகுறீங்க. அவங்க ஃபேஸு, சீக்ஸு, ஐஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணி ஒரு 1 மினிட்டுக்கு ஃபுல்லாகவே 2 பேருமே அவ்வளோ டீப் அண்ட் டெப்த்தாக ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அண்ட் மிஸ்ஸிங்கோட கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஆஃப்டர் தட் அவள் கிஸ்ஸு பிரேக் பண்ணிட்டு பார்க்குறான். உங்களுக்கு மூச்சே விட முடியல அந்தளவுக்கு. லவ் யூ டூ சுகா, லவ் யூ டூ, லவ் யூ. என்ன வேணும் என் புருஷனுக்கு? என் புருஷனுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கா? சொல்லட்டா? சேட்டுமா? 2மே நீங்கள் பண்ணிக்கலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் அண்டர் ஆர்மில் கொடுத்து உங்களை தூக்கி உட்கார வைப்போம் இல்லையா பேபிஸை, அந்த மாதிரி உட்கார வைக்கிறான். நீங்கள் சைடாக அப்படியே சாஞ்ச மாதிரி ஆஃப் லேடில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சுகாவே பார்த்துட்ருக்குறீங்க. அவன் உங்கள் ஹிப்பு வரையும் பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டொமக் இருக்கும் இல்லையா, ஸ்டொமக் அண்ட் செஸ்ட் அந்த பிட்வீன் கேப்பில் அவன் ஃபேஸை வந்து அப்படியே வச்சுட்டு உங்கள் ஹிப் 2 அப்படியே டைட்டாக 2 ஹேண்டை கொடுத்து ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே சைடாக ஃபேஸை வச்சுட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு கம்முன்னு படுத்துருக்கிறான். நீங்கள் அப்படியே சின்ன ஸ்மைலோடு அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அவன் ஐஸை ஓப்பன் பண்ணி உங்களோட ஒரு ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அவன் ஹெட்டு மேலே வச்சுட்டு இன்னொரு ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அவன் பேக் சைடு வச்சு டேப் பண்ணுற மாதிரி அதை பண்ண வைக்கிறான். நீங்கள் ஒரு ஹேண்டில் அவனை டேப் பண்ணிக்கிட்டு ஒரு ஹேண்டில் அவனோட ஹேர் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஷூட்டிங் எப்படி போணுச்சுன்னு கேட்டேன். ரொம்ப நல்லாவே போணுச்சு. பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கம்ஃபர்டபுளாக அவனோட ஃபேஸை அவங்க செஸ்ட் அண்ட் ஸ்டொமக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி இருக்குது. அவனோட அந்த லாங் ஹேரோட ப்ளே பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவனும் அப்படியே அந்த தூக்க கலக்கத்தில் என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஷூட்டிங்கில் நடந்தது போனது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பேரண்ட்ஸ்க்கு கிஃப்ட் எதுவும் வாங்கலையா? ஆஸ்திரேலியா வரையும் போயிருக்க? ஒரு டைம்லாம் ஆகிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி ரஃப் பண்ணுடி அப்படிங்கிறான். அந்த பேக் நெக் இருக்கு இல்லையா, பேக் நெக்கு, ஸோ அந்த இடத்துல மசாஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் அவனுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்றீங்க. அவனுக்கு ரொம்ப வார்ம்னஸாக இருக்குது. அவன் இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் ஆஃப் பண்ணி உங்கள் செஸ்ட்டு மேலே வச்சுக்கிறான். பேரண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் வாங்கினியான்னு கேட்டேன். வாங்கி சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணிட்டியா? நேரில் கொண்டு போய் கொடுக்கலையா?
நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்டி. ஏன்? ஏன்னா நான் பண்ணுனதில்ல. எங்கேயாச்சும் ஃபாரின் போனால் கிஃப்ட்ஸ் வாங்குவேன். எம்டி கிட்ட இல்லாட்டா மேனேஜர்கிட்ட கொடுக்க சொல்லிடுவேன். அவ்வளோதான். அவன் கொஞ்சம் ஷோல்டரையும் சேர்த்து ப்ளீஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டர் ரெண்டையுமே மசாஜ் பண்ணி விட்டு அவனுக்கு ஹேர் எல்லாம் ரஃப் பண்ணி கொடுத்து அவன் தூங்குறதுக்கு மசாஜ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு சடனாக ஃபோன் வருது. அவன் யார்? அப்பா. நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஒரு ஹேண்டில் அவனை டேப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஹலோ அம்மா, நீங்களா? அவன் எப்படா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறீங்க. சுகா டக்குன்னு அவன் ஹெட் அப் பண்ணுறான். சாரி சைலண்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெட்டை மறுபடியும் உங்கள் ஸ்டொமக் மேலே வச்சுக்கிட்டு அவனுக்கு டேப் பண்ணுறீங்க. அவன் சின்ன ஸ்மைலோட அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்களும் உங்கள் அம்மாவும் நிறைய ஃபன்னாக அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. என்னடி சடனாக அப்பாவுக்கு கால் பண்ணி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா, ஃபங்க்ஷனான்னு கேட்டேன். என்னாச்சு உனக்கு? அது இல்லைம்மா, சும்மா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் எதுவும் வைக்கலையே, அதான் கேட்டேன். அதான் நானும் உங்கள் அப்பாவும் மேரேஜ்க்காக கேட்டுட்ருக்கோம். நீ தான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. அம்மா அதான் எக்ஸாம் முடிய போகுதுன்னு தெரியுதுல்ல, இன்னும் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கம்மா, நானே சொல்கிறேன். நீயே சொல்கிறியா? நீ பேசுகிறத பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் இருக்கு போல இருக்கே. என்ன வயன், டேட்டெல்லாம் போறியா? எனக்கு மருமக எதுவும் ரெடியாக இருக்கான் போல். எங்கடி இருக்கான்? உன் மருமகன் தானே? மடியில் படுக்க வச்சு தட்டி கொடுத்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அடிப்பாவி, அம்மா கிட்ட கூட சொல்லாமல் கல்யாணமே பண்ணிட்டியா? அம்மா சும்மா இருங்கம்மா, விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அவங்க ஸ்டொமக் வந்து பம்ப் ஆகும் இல்லையா, ஸோ அது சுகாவால் ஃபீல் பண்ண முடியுது. அவன் வந்து ஒரு ஆஃப் ஸ்லீப்பில் அப்படி தானே இருக்கிறான். ஸோ நீங்கள் பேசுகிறதையும் வாங்கிட்டு நீங்கள் ஸ்டொமக் அப்படியே பம்ப் ஆகும்போது அதை ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவன் அப்படியே ஃபேஸை டர்ன் பண்ணி அவங்க ஸ்டொமக்கில் சுகா. அயன் என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைம்மா. இல்லையே, என்னமோ சுகா. சும்மா இருங்கம்மான்னு சொல்லுமா. சரிடி, எதா இருந்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் புரிஞ்சுக்கோ, எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கணும், தெரியும்ல? அம்மா தயவு செஞ்சு இந்த டாப்பிக்கை விட்றீங்களா? சரி, என்னமோ உங்கள் அப்பா தான் சொன்னார் திடீர்னு பொண்ணு கால் பண்ணான்னு சொல்லி, அதான் நானும் கால் பண்ணி கேட்டேன். நல்லா இருக்க தானே? நான் ஓகே தான்ம்மா, ஏதோ தோணுனுச்சுன்ட்டு நான் அப்படி கேட்டேம்மா, மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி ஹெல்த்தை பார்த்துக்கோ, ஸ்டடீஸை பார்த்துக்கோ, எக்ஸாமை நல்லபடியாக முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து எங்களை பாரு. நீ வீட்டுக்கு வந்து 6 மந்த் ஆகப்போகுது. எக்ஸாம் முடிச்சுட்டு வரேம்மா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கிறீங்க. சுகா அப்படியே தூங்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டான் புள்ள. பிகாஸ் அவங்க ஹிப்பை டைட் பண்ணி பிடிச்சிருப்பான் இல்லையா, அந்த ஹேண்ட் ரெண்டுமே லூஸ் ஆகி அப்படியே பெட்டு மேலே விழுகுது. என்னங்க அவன் அப்படியே லைட்டாக சினுங்கின மாதிரி கம்ஃபர்ட்டாக அவங்க செஸ் கிட்ட வந்து படுத்துக்கிறான், டைட்டாக பிடிச்சிக்கிட்டு. நீங்கள் சின்ன ஸ்மைலோட அவனை அப்படியே சைடாக பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் அவன் இயர்ஸு சிக்ஸ் எல்லாமே உங்கள் செஸ்ட் மேலே இருக்கு இல்லையா, ஃபேஸை அப்படியே பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க. நல்ல இந்த மில்கியாக குழந்தைய கொழுன்னு அப்படியே பால் வெண்ணெயில் செஞ்ச பொம்மை தூங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறான். நம்ம குழந்தையெல்லாம் அந்த உருவி முத்த கொஞ்சம் இல்லை கையில் பிடிச்சி கிள்ளி எடுத்து அந்த மாதிரி அவனோட அந்த சீக்ஸு, அந்த லிப்ஸு, அந்த நோஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே கையில் டச் பண்ணி எடுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என் குட்டி எப்படா இல்லை அல்லக்கா பப்பில் குட்டி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அல்லைங்க லைட்டாக மூவ் பண்ண பார்க்குறீங்க. அவன் உங்களை டைட்டாக க்ரிப் பண்ணுறான். நீங்கள் அவன் க்ரிப்பை எடுத்து விட்டுட்டு அவனை அப்படியே டேர்ன் பண்ணி பெட்டில் போடுறீங்க. அவன் கம்ஃபர்டபுளாக அப்படியே தூங்குறான், அவ்வளோ டைட்னஸாக இருக்கிறான். நீங்கள் எழுந்திரிச்சு அவனோட ஷூ, அந்த சாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் வாட்ச்சு, அவன் ப்ரேஸ்லெட், அவன் போட்டிருக்க அந்த பென்டென்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்றீங்க. அவனுக்கு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக எஃபர்ட்லெஸ்ஸாக தெரியும் இல்லையா, ஸோ அதனால் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஏசியை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு அவனுக்கு பெட்ஷீட் எடுத்து போற்றி விட்டுட்டு, ஆக்சுவலி அவன் கிராஸ் வாக்கில் கிடக்கிறான், பெட்டில் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு லைட்ஸை ஆஃப் பண்ணி விட்டுட்டு உங்கள் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வெளியில் வர்றீங்க.
ஸோ ஆஃப்டர் தட் அப்படியே டைம் ஆகுது. ஒரு ஈவினிங் 3 to 4 o'clock இருக்கும். அவன் கண்ணை தேய்ச்சிக்கிட்டு ஒரு மாதிரி மெஸ்ஸியான ஹேரோட அப்படியே கண்ணை முழிச்சும் முழிக்காமையும் அப்படியே வெளியில் வரான். தூங்கி எந்திரிச்சுனே ஒரு டீப் வாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸில் அயன் அயன் எங்கே இருக்க அயன் அப்படிங்கிறான். உங்களை ஆளே காணி வீட்டில். அவன் அந்த தூக்கத்திலே வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு அவன் பேர் ஃபுட்டாக தான் இருக்கான். பிகாஸ் அவன் நோட் பண்ணுறான், நீங்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட அவன் 2 to 3 hours கிட்ட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கி எழுந்திரிச்சு வர்றான். ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. வெளியில் வரும்போது அந்த டேபிளில் ஃப்ளாஸ்கில் காஃபி இருக்குது. அதை ஊற்றி ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு கார்டன் பக்கம் வரான். நீங்கள் நல்லா ஸ்லீவ்லெஸ் டாப் போட்டுக்கிட்டு கார்டனுக்கு வாட்டர் கொடுத்துட்ருக்குறீங்க. ஸோ உங்கள் கையில் ஓஸ் இருக்குது, அந்த வாட்டர் பம்ப் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஓஸ் இருக்குது. அவங்கள பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வரான். என்ன பாஸ், தூங்கி எழுந்தாச்சா? எங்கடி, நான் எழுந்தோடனே தேடுறேன், உன்னை ஆளே காணோம். பாஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குனீங்களா? நான் வேறு பக்கத்தில் படுத்துக்கிட்டு கை கால் தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நீங்கள் ஒழுங்காகவே தூங்க முடியாது. அதான் எழுந்து வந்துட்டேன். காஃபி எப்படி இருக்குது? சுகர் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போய் எடுத்துகிட்டு வந்துடட்டா? பரவாயில்ல, அதான் நீ இருக்கியே. ஓ மை காட், என்னடி செம்ம ஃப்ளர்ட்டான வேர்டாக இருக்கே, எங்கே கற்றுக்கிட்டேன்னு யோசித்தேன். ஏ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சேரில் ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அங்கே உட்காந்துட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அந்த ஓஸை கீழே போட்டுட்டு அவன் கிட்ட போய் உட்காந்துக்கிறீங்க. அவன் கப்பை உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்களும் அந்த காஃபி அப்படியே ஷேர் பண்ணிக்கிறீங்க 2 பேருமே. அவங்க ஷோல்டரில் ஹேண்டை போட்டுக்கிட்டு உங்கள் ஷோல்டர் மேலே அப்படியே அவன் ஹெட்டை சாய்ச்சிக்கிறான். இப்போ எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ஆனால் என்னாச்சு? நீ ஏண்டி எழுந்து வந்தா? நான் ஹக் பண்ணிக்கிட்டே நல்லா தூங்கினேன். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கினா நல்லா இருக்கும்னு தோணுது. சார் ஆஃப்டர்நூன்லேருந்து சாப்பிடாம இருக்கிற, சாப்பிட்டுட்டு தூங்கலாம், ஓகேவா? தேஜு சுஜாங்க நான் சொல்லிட்டேன், அவங்க வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகும். என்னாலையா? இல்லை இல்லை, அவங்க எங்கேயோ இம்பார்ட்டண்ட்டாக போகணுன்னு சொன்னாலுங்க, அதனால தான். சரி ஓகே. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கட்டா? ஃப்ரெஷ்ஷப்பா? ட்ரெஸ்ஸு காரில் இருக்கா? இருக்குடி. சரி, நீ அப்போ என் ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்க, நான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீ வா. எங்கே பாஸ்? ஃப்ரெஷ்ஷப்பாக. இந்த சேட்டையெல்லாம் இப்போ வைக்க வேண்டாம், போங்க போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க. ஒன்றும் இல்லடி, வா, ஒரு சின்ன வேலை இருக்குது. ஏய், எங்கே கூட்டிகிட்டு போகிற? ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்கள் கப்பை அப்படியே டைனிங் டேபிள் வச்சுட்டு உள்ளே போகும்போது அவங்க ரூமுக்கு தான் போகிறீங்க. என்ன சுகா, ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விடு. சுகா பண்ணி விட்றி. சரி திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் பட்டன்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு எல்லா ஷர்ட்டையுமே ரிமூவ் பண்ணிட்டு அவனுக்கு டவல் எடுத்து கொடுக்குறீங்க. அவன் ஹிப்பில் வியர் பண்ணிக்கிட்டு அவன் பேண்ட்டையே ரிமூவ் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறான். என்ன இதை வாஷ் பண்ணி போட்டுரு. இப்போதான் ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னேன். இருக்குதான், ஆனால் இது ஜேகேவோடது, அதான் நான் வாஷ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். நீ வாஷ் பண்ணி கொடுத்துரு. சரி ஓகே, போய் கொள்ளிங்க. என் பாடி வாஷ் எல்லாம் என்னோடது தான், தேஜு சுஜாலாம் தனியாக யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர், என் பொண்டாட்டிவிட்டே எனக்கு போதும். போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே பிடிச்சி புஷ் பண்ணி விட்றீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அதை ட்ரை கிளீன் போட்டாச்சு. அவனை சுகா வெளியில் வந்துட்டான். ட்ரெஸ்ஸு நீங்கள் எடுத்து கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வெளியில் வரான். நீங்கள் கவுச்சில் உட்காந்து நீங்கள் கார்ட்டூன்ஸ் பார்த்துட்ருக்குறீங்க. அவன் வந்து அவங்கள பார்க்குறான். நீங்கள் கையில் ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டு இந்த டிஷர்ட் நல்லாயிருக்கு. சீரியஸாவா? சாப்பிட்லாமா? வேண்டாமே, சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து போயிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வரீங்க. அவன் கவுச்சில் உட்காந்துருக்கான். பொடி. வேணாண்டி, ஒரு மாதிரி லேசியாக இருக்குடி, சாப்பிடணுமான்னு தோணுது. சரி காட்டு,
அப்படிங்கிறீங்க. அவங்க ஹேண்ட பிடிச்சி இழுத்து அவன் தைஸ்ல உட்கார வச்சுக்கிறான். அவன் தைஸ்ல உட்காந்த மாரி நீங்க அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கிறீங்க. அவங்களே பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கிறான். அவனுக்கு வாட்டர்லாம் இடையில குடுத்து, அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீட் பண்ணி குடுத்துட்ருக்கிறீங்க. அவங்களே அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கிறான். ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்ட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டும் பார்த்துக்கலாம். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் பிடி ஸ்ட்ரீம் 2.0. டாடா பை பை, see you, love you all. ஒன் செக் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். நான் இதுக்கு வந்து இப்போவும் ஆன்சர் பண்ணலன்னா செம்ம காண்டாயிருவீங்க நீங்க. அப்புறம் கமெண்ட் பக்கமே நான் வர முடியாது. ஸோ நான் அதுக்காக தான். கிங் ஆஃப் பீஸ்ட் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க ஸ்பெஷல் ஷாட்டுக்காக. ஸோ நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் சீசன் 2 வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. சீசன் 2 அப்படின்ற ஒரு ஸ்டோரி என்கிட்ட கிடையவே கிடையாதுடா. நான் அதை பற்றி யோசிக்கவும் கிடையாது. ஏன்னா ஸ்பெஷல் ஷாட்டு தான் இருக்குது. அதை நான் கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நான் வந்து லீடிங்கோட தான் முடிச்சிருப்பேன். நிறையா லீட் பாயிண்ட் கொடுத்து தான் நான் முடிச்சிருப்பேன். ஸோ நான் அதை வந்து ஸ்பெஷல் ஷாட்டில் தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓவரால் கொண்டு வருவேனே தவிர சீசன் 2 அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்டா. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தாச்சு இல்லையா? நான் ஜேகேக்கு எப்படி எஃபெக்ட் போடுவேன்னா, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அடுத்து வந்து ஒரு லவ் சீக்வன்ஸ், அடுத்து ஒரு ஆக்ஷன் கொடுத்துருப்பேன். அடுத்து நம்ம வந்து ஜேகேக்கு ஒரு லவ் ஸ்டோரிக்கு தான் இப்போ நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஸோ ஜேகேக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா, ஸோ நான் அதை கூடிய சீக்கிரத்தில் நான் போட்டுருவேன். அயனுக்கு வந்து அயனோட இந்த 2 எஃபெக்ட்டுமே ஐ திங்க் 2 மோர் வீடியோஸ் தான் இருக்குது. நான் அந்த மினி சீரிஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா வீக்குக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜேகேக்கும் வீக்கும் எஃப்எஃப்ஸ் ரெடியாக வந்துக்கிட்டே இருக்குது. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜேகேக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிடையாது. லவ் ஸ்டோரி முடிச்சு தான் நான் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் யோசிப்பேன். ஓகேவா? ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஜேகேக்கு மட்டும்தான் பார்ப்பீங்களா என்ன? வீக்கு ட்ரை பண்ணிடலாம்ல. ஸோ வெயிட் ஓகேவா? கொஞ்சம் கீப் அண்ட் காமாக வெயிட் பண்ணுங்க. சீசன் 2 போலன்னு டென்ஷன் ஆகாதீங்க. நான் அதை ஸ்பெஷல் ஷாட்டில் தான் நான் கம்ப்ளீட்டடாக ஃபில் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ சீசன் 2 இனிமேல் கேட்காதீங்கடா. ப்ளீஸ் 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 நெவர் அகெயின் ரிப்பீட்லி. ஓகேவா? ஐ ஹோப் எனக்கு தெரியும் டென்ஷன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. எனக்கு எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்டா. டாடா பாய், see you, love you all. சராங்கே.